ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒரு 15 days முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நீங்க கலந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நேற்று நைட்டு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கலையான ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். நானும் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டால பாரதி தோழரை வந்து தொடர்ந்து கேட்டே எங்கேயும் ஒரு எக்கோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா வந்து இது எதனால அவ்வளவு ஆர்வமா இந்த பிரச்சனையை நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது பெண்ணியம் சார்ந்த ஒரு ஓவிய போட்டி. இது வந்து ஏதோ சாதாரணமா கடந்து போற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஒரு பெண்ணியம் தொடர்ச்சியாக சந்தித்து இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை உடை தெரியக்கூடிய ஒரு ஓவிய போட்டியா தான் இந்த போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுல பங்கு பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த மென்ஸ்ட்ரேஷன் அந்த மாதவிடாய், அது தமிழ் வந்துட்டேன், மாதவிடாய் காலத்திற்கான அந்த சிம்டம்ஸை வச்சு ஒரு ஓவிய போட்டி அப்படின்றது அந்த ஓவியம் வந்து இந்தியாவிலே ஒரு பரபரப்பை உருவாக்குன ஒரு ஓவியம் ஏற்க ஒன்று நடந்தது. ஏன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு இது என்ன நிகழ்ச்சியே தெரியாது. ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி தெரியும். ஆக்சுவலா அந்த இது சார்ந்து அந்த மென்சஸ் சார்ந்த ஒரு ஓவியம் வந்து ஒரு அவர் பேர் வந்து ஜெகத் ஏதோ ஒரு ஆண் ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சிருந்தார். அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு காலடி பாதம் போன்ற ஒரு வடிவில் அதுல அந்த விஸ்பர் பேட் வச்சு ரொம்ப எப்படி இருப்பாங்க. விஸ்பர் பேட் அடிச்சு அதுல வந்து ஒரு தாமரை சின்னத்தை வரைஞ்சி அந்த தாமரை கீழே ஒரு ஆயுதத்தை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த ஓவியம். அந்த ஓவியம் வந்து நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை வந்து உருவாக்கி அது வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து மோதலுக்கு வந்து ஆளாந்துச்சு. எதுக்கு இவர் வந்து அந்த மென்சஸ் இதுல வந்து தாமரைய வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ சம்பந்தமா சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவில் அருமை அண்ணன் மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து அந்த நிகழ்வுல பங்கு பெறுறாங்க. அந்த நிகழ்வுல அவர் பங்கு பெறும் போது அந்த 3 நாட்கள் அந்த மகப்பேறு விஷயத்தை இந்த சமூகம் எவ்வாறு பார்த்து கொண்டிருந்தது அப்படின்றத விலக்கிய ஒரு அரசியலை பேசும்போது, அங்கு ஒரு மதம் என்ற ஒரு சனாதன சக்திகளுடைய அழுத்தம் என்பது உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்கி, உளவியல் ரீதியாக பெண்ணை வந்து ஒரு ஒவ்வொரு வீட்லயும் வந்து பொண்ணை வந்து நம்ம வந்து ரொம்ப உயர்வாக காட்டியிருந்தாலும் அந்த ஒரு 3 நாட்கள் அவ வந்து தீட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக தீட்டுப்பட்டவனாக ஒதுக்கி வைத்த காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காலத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த ஓவிய போட்டி நடந்திருக்கு. அதனால வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏன்னா ஓவிய போட்டி எதுக்காக நடத்துறாங்கன்றதே தெரியலையே. மென்சஸ் பீரியட வச்சு இவங்க எதுக்கு இதை மென்ஷன் பண்ணி நடத்துறாங்கன்னா, ஒரு பெண்ணியத்திற்கான விடுதலையை வந்து தொடர்ச்சியா இந்த சமூகம் நம்ம தேடிதான் இருக்கிறோம். உலகில் ரீதியாகவே இங்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு நமக்கு பின்னாடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுல தலையில போட்டவன், தோல்ல போட்டவன், தொடையில போட்டவன், காலில் போட்டவன், பிறப்பை இல்லாதவன், பெண்கள், அதற்கும் அடிமையா இருக்கக்கூடியவர் பெண்கள், அவங்க அழகு சாதன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சில சனாதன சக்திகளுடைய மனுசாஸ்திர விதிகளின்படி உலகில் ரீதியாக மனசுக்குள்ளார எல்லா மக்களுடைய மனசுக்குள்ளாரையும் ஒரு அழுத்த அரசியல் என்பது திணிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு சில ஊர்ல எல்லாம் வந்து பெண்கள் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு குறும்படத்தும் வெளியாச்சு. அந்த குறும்படத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வேலை செய்யும், ஒரு பெண் குழந்தை வந்து வேலை செய்யும், வீட்டு வேலை செய்யும். அந்த